ஓகே. அடுத்த சினாரியோ பாத்தீங்கன்னா எப்படி ஒரு லாகின்ஸை ஆடிட் பண்றது. கொரி மட்டும் மாறும். சிஸ் டாட் சர்வர் பிரின்சிபல்ஸ் வியூல இருந்து எதெல்லாம் எஸ்கே லாகின் இருக்கு அதை வந்து அவுட்புட் எடுத்து இந்த லாகின் டாட் ஆடிட் டாட் சிஎஸ்வி இருக்குல்ல இதுல கொண்டாந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்ப ஆடிட்டர் கேட்டாலும் நீங்க காமிச்சிடலாம். அதோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வரும். இந்த இருக்குல்ல இது நான் செஞ்சு பாக்குறப்ப எடுத்த இது இந்த மாதிரி தான் வரும். அது லாகின் ஆடிட் அப்படின்னு சொல்லி தெரியுதா? லாகின் ஆடிட் டாட் சிஎஸ்வி லாகின் நேம் எப்ப கிரியேட் ஆச்சு எப்ப மாடிஃபை பண்ணாங்க இந்த டீடைல்லாம் இருக்கு பாருங்க. அடுத்தது டேட்டாபேஸ் இன்வென்ட்ரி. இது என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் பேர் என்ன எப்ப கிரியேட் பண்ணாங்க அதோட கம்பேட்டிபிலிட்டி லெவல் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அந்த பைப்பை யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றேன். எப்படின்னா இந்த பேர்ல டிபி இன்வென்ட்ரி டாட் சிஎஸ்வி. இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா இதை நான் செஞ்சு பார்த்தப்ப வந்தது இந்த இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்துடும். டிவி இன்வென்ட்ரி டாட் இந்த இருக்குல்ல நேமு கிரியேட் டேட்டு கம்பேட்டிபிலிட்டி லெவல் அப்படின்னு சொல்லி இதை நீங்க எக்ஸசைஸா பண்ணி பாருங்க. ஸ்கிரிப்டே கொடுத்துட்டேன். இதை நான் செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது எரர்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எல்லா ப்ரொடக்ஷன் டேட்டாபேஸும் பேக்கப் எடுக்கிறதுக்கான ஸ்கிரிப்ட் இது. இதை ஒரு பவர் ஷெல் ஸ்கிரிப்டா சேவ் பண்ணிட்டு நீங்க அதை டாஸ்க் ஷெடியூலரோ இல்லை எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் ஜாப் மூலமாவே ஷெடியூல் பண்ணி ரன் பண்ணலாம். அப்புறம் மானிட்டர் பண்றது ஏதாவது ஜாப் ஃபெயிலியர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த சென்ட் மெயில் மெசேஜ்னு ஒன்று இருக்குல்ல அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அலர்ட் வர்றதுக்கு. நம்ம நேத்து பார்த்தோம்ல அது இப்போ இன்னைக்குமே இந்த இருக்குல்ல இந்த இது அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டிஸ்க் ஸ்பேஸ் மானிட்டர் பண்றது. ஏதாவது 10 GB கீழே போச்சுன்னா எனக்கு அலர்ட் அடி அப்படின்னு சொல்லி நீங்க எழுதுறது. அடுத்து லாகின் ஆடிட் பண்றது. இப்போ கொஞ்சம் முன்னால பார்த்தோம்ல இந்த மாதிரி இன்வென்டரி ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணி எப்படி ஆடிட் பண்றதுக்காக ஒரு பாத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிறது. இது எல்லாமே ரிப்பீட்டடா நீங்க பண்ற வேலையை பவர் ஷெல் ஸ்கிரிப்டா மாத்தி டாஸ்க் ஷெடியூலர்லயோ இல்ல எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட்லயோ ஜலதோஷம் முடிச்சிச்சு. நீங்க என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை வந்து திரும்ப திரும்ப செய்றீங்க அப்படின்னா அதை வந்து பவர் ஷெல் ஸ்கிரிப்டா மாத்தணும். இந்த மாதிரி இப்ப என்ன ரெக்குயர்மெண்ட் என்ன உங்களோட டேட்டாபேஸ் யார் யார் இருக்கா என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கு அவங்க எப்ப கிரியேட் பண்ணாங்க டேட்டாபேஸ் அதோட கம்பேட்டிபிலிட்டி லெவல் வேணும் அப்படின்னா அதான் ரெக்குயர்மெண்ட். அது அப்படியே அந்த ஸ்கிரிப்டை பவர் ஷெல் ஸ்கிரிப்டா மாத்தி உங்களுக்கு தேவை மாதிரி அதை எப்ப ரன் பண்ணணும் அப்படிங்கிறத டாஸ்க் ஷெடியூலர் வழியாவோ இல்ல எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் வழியாவோ நீங்க வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம். இதை நீங்க இன்னமும் நல்லா நிறைய டீப்பா படிக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு அவ்வளோ இருக்கும். இதுல நீங்க தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேர்னிங் ரிசோர்ஸ் பாருங்க https://documents.microsoft.com/PowerShell. இதுல போயிட்டு கோத்ரூ பண்ணி பாருங்க எப்படி ஸ்டார்ட் பண்றது டவுன்லோட் எப்படி பண்றது சாம்பிள் ஸ்கிரிப்ட் எப்படி கிட்ஹப்ல போயிட்டு அவ்வளோ ஸ்கிரிப்ட் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். இது ஒன்னே கோத்ரூ பண்ணி பாருங்க. விண்டோஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது லைனக்ஸ்ல மேக் ஓஎஸ்ல என்ன புதுசா வந்திருக்குது என்னென்ன யூட்டிலிட்டி மாடலு
அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும் இதுல போயிட்டு நீங்க இந்த யூசர் குரூப்ல போயிட்டு இது பண்ணலாம். ஸ்டாக் ஒர்க்ல போய் நிறைய டவுட் கேட்கலாம். உங்களுக்கு தேவையான எரர் அங்க சர்ச் பண்ணலாம். இது கோ த்ரூ பண்ணி பாருங்க. இது ஒரு லேர்னிங் ரிசோர்ஸ். அடுத்து பவர்ஷெல் எஸ்கியூஎல் சர்வர் சம்பந்தமானது. இந்த ஹிட்கப்லையும் நீங்க போய் கத்துக்கலாம். இந்த இருக்குல்ல ஹிட்கப், இங்க போனீங்கன்னாலும் ஏகப்பட்டது இருக்கும். இந்த இருக்குல்ல பவர்ஷெல், இங்க போயிட்டு நீங்க என்ன வேணுமோ நம்ம பார்த்ததுதான். இங்க போய் பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சதுதான் அப்படி இருக்கும். இதுலயும் நீங்க போய் ஒன்னு ஒன்னா நீங்க பாத்துக்கலாம். இந்த வெப்சைட் இருக்குல்ல, இங்க போயிட்டு டவுன்லோட் பண்றது, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போனீங்கன்னா அவ்வளோ இருக்கும். இங்கேயும் போய் படிச்சுக்கலாம். இந்த இருக்குல்ல, நம்ம இந்த எஸ்கில்ஸ் ஒரு மாடல் இன்ஸ்டால் பண்ணோம்ல, இதுல ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. இந்த அலோ கிளாபர்லாம் வச்சு ரன் பண்ணோம். ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இம்போர்ட் பண்றது, இந்த டாக்குமெண்டேஷன், இதுல இருக்க ரிசோர்ஸ்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணலாம். நீங்க டீடைல்டா படிக்கணும் அப்படின்னா. இந்த இது கோ த்ரூ பண்ணி பாருங்க. அப்புறம் புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் ஷெல் ஃபார் எஸ்கில்ஸ் ஒரு எசென்ஷியல் ஒரு புக் இருக்கு. இது பிடிஎஃப் கிடைச்சிச்சுன்னா நெட்ல டவுன்லோட் பண்ணி இதை கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். கிட்ஹப்ல போயிட்டு இந்த மாதிரி பவர் ஷெல்லும் தேனீங்கன்னாவே எஸ்கியூஎல்னு நிறைய வரும். அதுல இருந்து கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். சாம்பிள் ஸ்கிரிப்ட், நீங்க ஸ்கிரிப்ட் ஃபுல்லா தான் நீங்க பண்ணணும்னு கிடையாது. அங்கேருந்து காப்பி பண்ணி உங்க என்வரன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கணும். பட்டி டிங்கரிங் பாக்குற மாதிரி இருக்கும். அது பேக்கப்பா இருக்கட்டும், மானிட்டரிங்கா இருக்கட்டும், அல்லாட்டி என்ன பர்பஸ் தேனீங்கனாலும் வரும். அது தகுந்த மாதிரி உங்க என்வரன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்தணும். அப்புறம் ரெடிட்னு ஒண்ணு இருக்கு, ஸ்டாக் ஓவர் ஒன்று இருக்கு. இங்கெல்லாம் போயிட்டு நீங்க தேடலாம். ரெடிட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இங்க போயிட்டு நீங்க தேடலாம். பவர் ஷெல் பண்ணி தெரியுங்கன்னா இதுல போயிட்டு சர்ச்ல அடுத்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டாக் ஓவர்ஃப்ளோயும் போயிட்டு நீங்க தேடலாம். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இந்த இருக்குல்ல, இங்க போயிட்டு நீங்க சர்ச் பண்ணலாம். இப்போ ஏதோ ஒரு எரர் ஸ்டக் ஆகுறீங்க அப்படின்னா, யாராவது ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதுல போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி எரரை. ஏதோ ஒரு க்ளூ கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து நகர்றதுக்கு. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இந்த வெப்சைட் பேரு. நான் இதெல்லாம் ஷேர் பண்றேன் நோட்ஸ், நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். இருக்குல்ல, இங்க போயிட்டு நீங்க தேடிக்கலாம். பவர் ஷெல், எஸ்கியூஎல் மாதிரி நீங்க கீவேர்டை வந்து என்ன என்ன தேடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா அழுத்து வரும். சரி, சரி பாருங்க. எப்படி ஒரு எஸ்கியூஎல் கொரிய பவர் ஷெல் வழியா ரன் பண்றது. 11 பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. எந்த ஆன்சர் உங்களுக்கு சூட்டபிளா இருக்க?
அதை நீங்க எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒண்ணா இருக்கும். இப்படிதான் நீங்க வந்து செஞ்சு பார்ப்பீங்க. ஒன்னு ஒர்க் ஆகாது, ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னு தேடுவீங்க. இது மாதிரி ஒண்ணா இருக்கும். இதை நம்ம பார்த்ததான் பாருங்க. இன்னொரு எஸ்கியூஎல் சிஎம்டி வச்சு தான் கொரி பாராமீட்டர்ல ஹைஃபன் சர்வர் இன்ஸ்டன்ஸ் கொடுத்து சர்வர் நேம் கொடுப்போம்ல. அது மாதிரி நிறைய பேர் ஆன்சர் போட்டிருப்பாங்க. இதை பொறுத்து நீங்க வந்து நிறைய ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதை நீங்க பார்க்க பார்க்க நீங்க இதுதான் மந்த்ரா. எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அரே, ஹேஷ் டேபிள், பைப்லைன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுல இருந்து எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட் வாங்க, இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி வாங்க, டிபிஏ டாஸ்க் செய்யறதுக்கு. டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்ல ஒரு வேலை கம்பெனில வேலை செய்றீங்கன்னா டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்ல இதெல்லாம் செஞ்சுட்டு நல்ல கான்பிடென்ட் ஆனோன்னு ப்ரொடக்ஷனுக்கு வாங்க. எடுத்தோடனே ப்ரொடக்ஷனுக்கு போய் பிரச்சனை வைக்காதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க யாராவது எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் இருந்தா கூட என்கிட்ட கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு அது ஸ்கிரிப்ட் நான் தர்றேன். நீங்களே சர்ச் பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு இன்கம்ப்ளீட்டா என்னால இதை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு இருந்தாலும் எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சு விடுங்க, நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன். இது கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, அஃபர்மேஷன் பார்த்துட்டு லாஸ்ட் கிளாஸ் குயிஸ் பார்த்தோம். 10 குயிஸ். எப்படி ஒரு இந்த லாஸ்ட் கிளாஸ் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி எஸ்எம்ஓ, காப்பி ஒன்லி, பேக்கப் லொகேஷன் எப்படி வேலிடேட் பண்றது, ட்ரிகர் எப்படி அலர்ட் பண்றது, அவுட்புட் ஃபைல் ஃபார்மட்டு, சிஸ்டம் டேட்டாபேஸ் எப்படி எக்ஸ்க்ளூட் பண்றது, எஸ்எம்டிபி கான்ஃபிகரேஷன்ல எப்படி செக்யூரா அனுப்புறது இமெயில, இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது இன்னைய கிளாஸ் வந்து இதுதான் நம்ம பேட்சோட லாஸ்ட் கிளாஸ். பவர்ஷெல்லுக்கு எண்டே கிடையாது. நம்ம டைம் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த கிளாஸ் வேற கிளாஸ்லாம் எடுத்து பார்த்த பிறகு அட்வான்ஸ் கிளாஸ் மாதிரி கூட நம்ம எடுக்கலாம். ஒரு கடல் மாதிரி இதுல நீங்க நல்லா ப்ளே பண்ணலாம். ஓகே, இதுல சின்டாக்ஸ், கமாண்ட்ஸ், எக்ஸிகியூஷன் பாலிசி எப்படி யூஸ் பண்றது, அரே, ஹேஷ் டேபிள், பைப்பிங், எஸ்கியூஎல் சர்வர் மாடியூல் எப்படி யூஸ் பண்றது, பேக்கப், மானிட்டரிங், அலர்ட்ஸ் இதெல்லாம் எப்படி செய்யறது ஆட்டோமேஷன் மூலமா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று செஞ்சும் பார்த்தோம். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான், ஒரு ரிவிஷன் ரீகேப் மாதிரி. இந்த இமெயில் மட்டும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுனால இதை செஞ்சு பார்க்கலாம. இது இது செஞ்சீங்கன்னா அதே மாதிரி தான் வரும். ஒரு பாப்பப் வரும், அதுல யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க அடிக்கணும். அதுக்கு முன்னால அந்த ஜிமெயில நீங்க யூஸ் பண்றதுனால ஆப் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2 ஸ்கிரீன்ஷாட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தெரியல அப்படின்னா டே 17ஓட செஷனோ இல்லை நோட்ஸோ ரெஃபர் பண்ணிக்கிங்க. ஒரு என்னென்ன ரியல் டைம் சினாரியோ அதை எப்படி பவர் ஷெல்லாம் மாத்துறது, எப்படி ஷெட்யூல் பண்றது, டாஸ்க் ஷெட்யூலர் வழியாவோ இல்ல எஸ்கியூஎல் சர்வர் ஜாப்ல எப்படி கிரியேட் பண்ணி ஷெட்யூல் பண்றது, இந்த 2 வழியா நீங்க பண்ணிக்கலாம். எப்படி இந்த லேர்னிங் ரிசோர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிக்கிங்க. இந்த புக்ஸ் கிடைச்சிச்சுன்னா லைப்ரரியில எங்கேயாவது இருந்துச்சுன்னா எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க. இன்னும் நீங்க ஃபர்தரா நிறைய டீப்பரா போயிட்டு ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னா அப்புறம் கிட்ஹப்ல போயிட்டு பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்னு தேனீங்கன்னா வரும். இல்லை ரெடிட்ல, ஸ்டாக் ஓவர் ஃப்ளோவில் நீங்க ஹெல்ப் கேட்டுக்கலாம். ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம் ஏதோ ஒன்று செய்றீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேது அப்படின்னா அதுல தேடினீங்கன்னா ஏதோ ஒன்று வரும். ஒரு ரோடு தான் வரல அப்படின்னா ரோடு தான் வரணும்னு அவசியம் கிடையாது, ஒரு லைனாவது வரும். அதை வச்சு நீங்க அடுத்தடுத்த லைன் போட்டு ரோடு மேக் பண்ணி கொண்டு போயிருவீங்க, டிராவல் பண்ணிடுவீங்க. அப்புறம் டிப்ஸ்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் ஸ்மால், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அரே, ஹேஷ் டேபிள், பைப்லைன்ஸ் இதுலலாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கிராஜுவலா நகருங்க. எங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க் எல்லாம் பண்றது, பேக்கப் எடுக்கிறது, ரீஸ்டோர் பண்றது, லாகின் கிரியேட் பண்றது, ஒரு கொரியை ரன் பண்ணி
எக்ஸ்போர்ட் சிஎஸ்வி மூலமா எக்ஸல்ல ஸ்டோர் பண்றது, கன்வெர்ட் ஹெச்டிஎம்எல் ரிப்போர்ட் அனுப்புறது, சென்ட் இமெயில் வழியா நம்ம கொண்டு வந்தோம்ல அலர்ட்ஸ், இந்த மாதிரி பண்றதெல்லாம். இதுதான் ஜென்ரல் தம்ப் ரூல். என்ன வேலை செய்றீங்கன்னாலும் நான் ரெட்லேயே போட்டுறேன். டெவ்னா டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்ல பண்ணிட்டு எல்லாம் சக்சஸா இருக்குது அப்படின்னா நீங்க வந்து ப்ரொடக்ஷன்ல பண்ணலாம். அதுதான் சேஃப், நமக்கு நல்லது. அப்புறம் இந்த கிட்ஹப் இதுல எல்லாம் போயிட்டு தேடுங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும், எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, இது எப்படி மாத்தணும்னு தெரியல, கொஞ்சம் கூட ஃப்ளோவே புரியல அப்படின்னா எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க. நீங்க இந்த செஷன்லாம் ஒரு வேலை ஃபோக்கஸா அட்டன் பண்ணல, இல்ல வேற வேலையில இருந்துட்டு நான் சும்மா ஹெட்செட் போட்டு அட்டன் பண்ணேன், ஒழுங்கா கத்துக்கல அப்படின்னா ரீவிசிட் பண்ணுங்க. ஒரு நோட்டு பேனை வச்சுக்கிட்டு டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணி, மெயினா ஒரு காலைல ஒரு 6 o'clock 6 to 7 அட்டன் பண்ணீங்கன்னா டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அந்த டைம்ல நீங்க அட்டன் பண்றீங்க, இந்த செஷன்லாம் பாக்குறீங்க அப்படின்னா ஃபோக்கஸா உங்களுக்கு நிறைய புரியும், என்ன மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலைல எந்திரிக்கிறப்ப டவுட்ஸ் நிறைய வருது அப்படின்னா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்க நோட்ல ஏதாவது ஒரு பேஜ்ல டவுட்ஸ்னு ஒரு ஹெட்டிங் போட்டு கூட அதை அப்படியே எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஒன்று ஒன்றா நான் டைம் கிடைக்கிறப்ப நான் ஆடியோவா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, இல்லை மெசேஜ் அனுப்பிச்சுட்டாலும் சரி. 1 by 1 கிளியர் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லை அப்படின்னா நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அடுத்த பேட்ச் வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு ஒன்றும் யோசிக்கல. நம்ம இதுவரையும் என்னென்னலாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, எஸ்கியூஎல் சர்வர் வந்து சரி பேசிக் வந்து ஒரு பேட்ச் எடுத்தோம். அடுத்தது அட்வான்ஸ் எஸ்கியூஎல் சர்வர் எஸ்கியூஎல் டிபி டாஸ்க் ஒரு பேட்ச் எடுத்தோம். சரி, இங்க இருக்காரு. இது ஃபர்ஸ்ட் எடுத்தோம், அடுத்து இது எடுத்தோம், திருப்பி இதையே ஒரு லூப்ல எடுத்தோம், ரிப்பீட் பண்ணோம். அடுத்து இதுதான் இப்ப நம்ம எடுத்திருக்கிறது பவர்ஷெல் ஸ்கிரிப்டிங். மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 131, இன்னைய சேர்த்தோம்னா 133 மணி நேரம் இருக்குது. 133 hours. நீங்க ஒருவேளை எஸ்கியூஎல் டிபிஏவை ஃபோக்கஸா படிக்கணும் அப்படின்னா இந்த 133 hours எவ்வளவு ரிப்பீட்டடா நீங்க வந்து நோட்ஸ் பெண்ணை வச்சு பாக்குறது, செஞ்சு பாக்குறது, பாக்குறது, செஞ்சு பாக்குறது, எரரா கேட்கறது, இந்த 3 ஃபார்முலாவை யூஸ் பண்றது. வாட்ச், ப்ராக்டிஸ், டவுட்ஸ், ஆஸ்க். நோ டவுட்ஸ், ரிப்பீட். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா வேலை வாங்கிடலாம். நம்ம 1 by 1 அடுத்து கேரியர் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்றது, என்ன மாதிரிலாம் நம்ம பேசணும் இன்டர்வியூல, ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. பார்க்கறது, பார்க்கறப்பே ரைட் இன் நோட் வித் பென். சரி, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க, டவுட்ஸ் இல்லைன்னா ரிப்பீட். சரி, இந்த இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே.
இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க பெஸ்ட் ஆயிருவீங்க. எல்லாருமே டே ஒன்லயே வந்து அவ்வளவு கம்ஃபர்ட்லாம் நம்மளுக்கு இருக்காது, எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க எவ்வளவு எரர் தப்பு தப்பா நீங்க வந்து செஞ்சு செஞ்சு பாக்குறப்ப எரர் மேக்ஸ் கிளவர். உங்களை எவ்வளவு தப்பு செய்றீங்களோ அவ்வளவு வந்து நீங்க கிளவரா மாறிட்டே இருப்பீங்க. நல்ல க்ரூம் ஆயிட்டே இருப்பீங்க. அப்ஸ்கில் ஆகி நீங்க வந்து நல்ல ஒரு ஜாபுக்கு போயிருவீங்க. ஒருவேளை வேற ஜாப்ல இருக்கீங்க, இந்த ஐடிக்கு வரணும் அப்படின்னாலும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கான்ஃபிடன்ட் லெவல் கூடும். இதை நீங்க திரும்ப திரும்ப இந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இன்டர்வியூவே எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க மிரண்டுருவாங்க. என்னப்பா இப்படி பேசுற, எவ்வளவு கான்ஃபிடென்டா இருக்க அப்படின்னு சொல்லி. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பளமும் கூட கிடைக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து அவங்களே உங்க சார்பா போய் பேசுவாங்க ஹெச்ஆர்ட்ட. ஒரு நல்ல கேண்டிடேட் என்ன கேட்குறாங்களோ அதை மேலே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. கான்ஃபிடென்ட்டா இருங்க. கீப் அப்ஸ்கில்லிங். நம்ம அடுத்த பேட்ச்ல சந்திப்போம். அதுவரையும் நீங்க என்ன பண்ணுங்க, இதை ரிப்பீட்டடா செஞ்சு பாருங்க. ஏதாவது டவுட்ஸ்னா குரூப்ல கேளுங்க. இல்லை அப்படின்னாலும் எனக்கு ஒன் டு ஒன்னா அனுப்பிச்சாலும் ஓகே. நம்ம அடுத்தடுத்த பேட்ச்ல வந்து இன்னும் மேம்படுத்திட்டே போவோம் எப்படி அப்படின்னு சொல்லி. எனக்குமே இது புதுசு தான், ஒன் பை ஒன்னா. இப்போ இது 3வது பேட்ச் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நிறைய புரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அடுத்தடுத்த பேட்ச்ல எல்லாம் வந்து நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி கூட மெயின்டைன் பண்ணிக்குவோம். யாரெல்லாம் டவுட்ஸ் கேட்குறீங்களோ அதில் போஸ்ட் பண்ற மாதிரியும் கூகுள் டிரைவ்ல போய் நான் அதை பார்த்து ஆன்சர் பண்ற மாதிரியும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் இனிமே. ரொம்ப இன்ட்ராக்டிவா. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். We will see in next batch. Bye to everyone. Welcome Abhishek. Bye bye.